பிள்ளைகளை, இதுல தேவன் ஒரு அற்புதத்தை செய்தான். அது என்னவென்று சொன்னால், தண்ணீரை தேவன் ருசியுள்ள திராட்சரசமாக மாற்றினார். இந்த ருசியுள்ள திராட்சரசம் கிடைக்க காரணம் என்னவென்று சொன்னால், அந்த கல்யாண வீட்டில் வந்த குறைவு. இந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் மட்டும் குறைபடாம இருந்திருந்தா இங்க எழுதியிருக்க மாட்டாங்க. இயேசு அங்க அற்புதம் செய்திருக்க மாட்டார். இந்த கல்யாண வீடை பற்றி யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த கல்யாண வீடு புகழ்ச்சியாய் கீர்த்தியாய் நினைக்கப்பட காரணம் அந்த கல்யாண வீட்டில் வந்த குறைவு. இந்த வீட்டில் திராட்சரசம் குறைபட்டு போயிடுச்சு. உடனே அவளுக்கு செய்கிறது தெரியாது, அங்கும் ஓடுறாங்க, என்ன செய்வதென்று தவிக்கிறாங்க. தாயார் இயேசுவும் தாயாரிடத்துல போறாங்க, போய் விஷயத்தை சொல்றாங்க, திராட்சரசம் குறைபட்டு போயிடுச்சு. இயேசுவின் தாயும் உடனே இயேசுவிடத்துல ஓடி போய் திராட்சரசம் குறைபட்டு போயிட்டுன்னு சொன்னார். இயேசு சொன்னார், ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? வேலை இன்னும் வரையில. உடனே அவர்கள் சொன்னார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். அங்கே கச்சாடிகள் வைத்திருந்தாங்க, 6 கச்சாடிகள் வைத்திருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், அவரிடத்துல போன போது தண்ணீரை நிரப்புங்க, மொண்டு பந்தி விசாரிப்பு காலத்துல கொடுங்க. அதை அவங்க ருசி பார்த்த போது முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் மிகவும் நல்ல டேஸ்டாக இருக்கிறது. இதுவரைக்கும் எந்த கல்யாண வீட்டிலும் கிடைக்காத மேன்மையான ஒரு ரசமா இருந்தது. இப்படி அந்த வீடு புகழ்ச்சி பெற காரணம் அந்த வீட்டில் வந்த குறைவு தான். அந்த வீட்டில் குறை வந்தோன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நம்ம தான் ஒரு விவாகம் நடத்துறோம், உணவுப் பொருட்கள் குறைவுபடுமானா நம்ம உள்ளத்துல எவ்வளவு கலக்க உண்டாகும். செய்வது அறியாம நம்ம திகைப்போம். இது போல அவங்க மனபாரம் அடைந்தார்கள். அந்த ஆண்டவர் இயேசு அங்கு அழைக்கப்பட்டிருந்தபடியினாலே, இயேசும் சீசர்ல அங்கே அழைக்கப்பட்ட ஒரு கல்யாண வீடா இருந்தபடியினாலே தேவன் அற்புதத்தை செய்தான். அற்புதங்கள் குறைவு நேரங்கள் தான் அதிகமாய் வெளிப்படுகிறது.